வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். நெல்லை பிரச்சாரத்தில் தாவேகா தலைவர் திரு விஜய் உண்மையான காங்கிரஸ்காரர்கள் தாவேகா பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமையும் அப்படின்னு கடைசி நேரம் வரை எதிர்பார்க்கப்பட்டது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் ஏமாற்றத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் தாவேகாவுக்கு வாக்களிப்பார்கள்னு நம்புறாரா விஜய்? இல்லை, அதாவது விஜயுடைய பார்வை என்னவா இருக்குன்னா அவர் ஏற்கனவே காங்கிரஸ் மேலிடத்தில் இருக்கிற பல பேரோட ஒரு தொடர்பில் இருக்கார். அவர் ஆக்சுவலாக இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் பார்த்ததாவே சொன்னார், வெளியில் நான் பார்த்துட்டு வந்தேன் விஜயெல்லாம் சொன்னார். வெளிப்படையாக மாணிக் தாக்கூர் போன்றவர்கள்லாம் சப்போர்ட் பண்ணதை பார்த்தோம். நிறைய பேர் அதிகமாக ஜோதிமணி போன்றவர்கள்லாம் வெளிப்படையாகவே சப்போர்ட் பண்ணதை பார்த்தோம். உள்ளூர் காங்கிரஸ்காரங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற லோக்கலில் மாநகராட்சி லெவலில் இருக்கிற காங்கிரஸ்காரங்க, இல்லை சில எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், பல எம்எல்ஏக்கள், அவங்களுக்கெல்லாம் திமுக மேலே ஒரு அதிருப்தி இருந்தது. அந்த கூட்டணி அந்த ஏற்பாடுகள் நடக்கும் பொழுது காங்கிரஸ் வச்ச கோரிக்கைகள்லாம் இருக்குல்ல, அதிகமான சீட்டு, அதிகாரத்தில் பங்கு போன்ற விஷயங்கள்லாம், அதெல்லாம் வந்ததுக்கு காரணமே அவங்க அந்த உள்ளூர் காங்கிரஸ்காரங்க திமுக மேலே கொஞ்சம் கோபமாக இருக்காங்க. ஏன்னா கடந்த காலத்தில் திமுகவினர் காங்கிரஸை சரியாக மதிக்கவும் இல்லை, அவங்களுக்கு எம்எல்ஏக்களுக்கெல்லாம் காரியங்கள் நடக்கலைன்னு பல விஷயங்கள், அதிருப்திகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த வாட்டி வேண்டாம், அந்த ஒரு புது ஃபோர்ஸ் வந்திருக்கு. இதுவே திமுக மட்டும் இருந்து விஜய் வராது இருந்தாருன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக திமுக அணியில் இருந்திருப்பாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் கூட வந்திருக்காது, அதிகாரத்தில் பங்கெல்லாம் கூட வந்திருக்காது. இப்போ இன்னொரு ஆல்டர்னேட்டாக விஜய் அங்கே இருக்கிறதுனால இந்த குரல் நம்ம எழுப்பி பார்ப்போம், ஒரு விஜயை சாக்கா வச்சு நம்ம இந்த குரல்களை எழுப்பினா ஒருவேளை அதிகமான சீட்டுகள் கிடைக்கும்னு அவங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற நினச்சவங்களும் உண்டு. விஜய்கிட்ட போய் பார்க்கலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அவருக்கு அதிகமான கூட்டங்கள் வருது, எதுக்கு நம்ம திமுக கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னான ஒரு விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்தவங்களும் உண்டு. காங்கிரஸ் ஹைகமாண்டும் என்ன பண்ணாங்க, சரி இந்த பேச்சுக்கள் போகட்டும், இதன் மூலமாக திமுக அதிக இடங்கள் கொடுத்தா பெட்டர்ன்ற மாதிரி அவங்களும் ஒர்க் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் திமுக ஒரு குறிப்பிட்ட சீட்டுக்கு மேலே கொடுக்கலன்னா அது கூட்டணி முறிகிற கட்டத்தில் தான் ப. சிதம்பரம் உள்ள போய் சரி பண்ணார். ஸோ இந்த சூழலில் பார்க்கும்போது காங்கிரஸில் இருக்கிற ஒரு குரூப் விஜயோடைய ஒரு டச்சில் இருக்காங்கன்றது உண்மை. இப்போ உடன்பாடு இப்போ இல்லை, அவங்க டச்சில் இருக்காங்கன்னா ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் இருக்காங்க, அபிமானத்தில் இருக்காங்க. ஆனால் இப்போ உடன்பாடு வந்ததுக்கப்புறம் மாணிக் தாக்கூர்லாம் இப்போ இந்த கூட்டணி வெற்றி பெறணுன்ற மாதிரி பேசுகிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த சமயத்தில் அப்படி தான் பேசணும். ஏன்னா கூட்டணி வந்தாச்சு, எம்எல்ஏக்கள் வெற்றி பெறணும். இந்த இடத்துல நீங்கள் வேறு மாதிரிலாம் பேசுனீங்கன்னா அப்புறம் அடிமட்டத்தில் தொண்டர்கள் ஜெல்லாக மாட்டாங்க, திமுக வேலை செய்ய மாட்டாங்க. அதனால் இப்போ வெற்றியை நோக்கி போகும்போது நீங்கள் இப்போ கொஞ்சம் உங்கள் குரலை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இங்கே ஆக்சுவலாக பார்க்கலாம். ஆனால் காங்கிரஸுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அதாவது விஜயோடைய போனால் என்ன அப்படின்ற 29 எலெக்ஷன்ஸில் விஜயோடைய போனால் என்ன அப்படின்ற மாதிரி அதில் நிறைய பேர் கணக்கு போட்டு பார்க்குறாங்க. இதில் போனால் எப்படி ஆகும். இப்போ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததுன்னா காங்கிரஸுடைய நிலைமை விஜய்கிட்ட போகிறத பற்றி யோசிப்பாங்க. சப்போஸ் திமுக ஏதோ ஒரு பிரச்சனை தடுமாறி எடுத்து அது இழுபறி நிலைமையில் இருக்குது, இல்லை அதோட செல்வாக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க அடுத்த கட்டமாக விஜயை நோக்கி போகிறதுக்கான ஒரு இதில் அந்த பாதையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நான் பார்க்க இருந்தாலும் விஜய் நோக்கி போயிடுவாங்க. ஆமாம். ஆனால் உண்மையான காங்கிரஸ்காரர்கள் அவர் பக்கம் இருக்காங்கன்னா அவர் எந்த அடிப்படையில் அதை சொல்கிறாருன்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குது. காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஓட் பேங்க் அப்படின்றது, அதோட சொந்த ஓட் பேங்க்ன்றது ஒரு 5% மேலே பெரிய அளவுக்கு ஓட் பேங்க் கிடையாது. ஆனால் அங்கே காங்கிரஸ் ஒரு அணியில் இருக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா அது ஒரு மதச்சார்பற்ற அணின்ற ஒரு கௌரவத்தை பெறுது ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு நேஷனல் லெவலில் இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக களமாடுற ஒரே கட்சியாக காங்கிரஸ் மட்டுமே இருக்குது. அதனால் அது இருக்கிறது மதச்சார்பற்ற அணின்ற அந்த கருத்தை மேலும் வலியுறுத்துகிற ஒரு விஷயமா அங்கே நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில் காங்கிரஸ் எந்த அணியில் இருக்கோ அது மைனாரிட்டிகள் அதுக்கு ஓட்டு போடுவாங்கன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது, நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த காங்கிரஸ் நம்மக்கிட்ட வரலையேன்னு ஒரு வருத்தம் விஜய்க்கு இருக்குது. அப்போ இருக்கிற காங்கிரஸ்காரங்களை இன்னும் திமுகவினர் மேலும் சந்தேகத்துக்குள்ளாக்குற வகையில் எங்களுடைய உண்மையான காங்கிரஸ்காரர்கள் இங்கே எங்களோட தான் இருக்காங்கன்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். ஆனால் அந்த மாதிரி சில காங்கிரஸ்காரர்களுக்கு எண்ணம் இருந்தால் கூட தற்சமயத்துக்கு அதை எதையும் வெளிக்காட்ட மாட்டாங்க. தேர்தலுக்கு அப்புறம் தேர்தலுடைய முடிவுகள் எப்படி இருக்குது, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அமைதியை காத்துட்டு போயிடுவாங்க, 29 பார்த்துக்கலான்ட்டு. தாவேகா நல்ல ஓட்டு பர்சன்டேஜ்லாம் வாங்கிட்டுனா அப்போ குரல்கள்லாம் மாறும், காங்கிரஸ்காரர் குரல்கள்லாம் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது தேர்தல் முடிவுகள் தான் தீர்மானிக்கும் காங்கிரஸ்காரங்களோட உண்மையான எண்ணம் என்ன, எப்படி இருக்குன்றதை தேர்தல் முடிவுகள் தீர்மானிக்கும். அதே தான் திமுகவிலேருந்து காங்கிரஸ் பற்றின பார்வையும் இருக்குது. தேர்தலுக்கு அப்புறம் திமுக காங்கிரஸ் எப்படி பார்க்குன்றது இன்னொரு கேள்விக்குறியான விஷயமா நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக காங்கிரஸ்காரர்கள் அப்படின்னு விஜய் பயன்படுத்துகிறார்ல, அந்த பதம் காங்கிரஸ் தொண்டர்கள், காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள்னு எடுத்துக்கணுமா, இல்லை சிறுபான்மை சமூகத்தை மனசில் வச்சுட்டு பேசுவதாக அதிலிருந்து புரிஞ்சுக்கணுமா?
இல்லை, அவர் சொல்றது வந்து காங்கிரஸ்காரர்கள் தான் சொல்றாரு. அதாவது உண்மையான இந்த பிரமுகர்களை தான் சொல்றாரு. பெரும்பாலான பிரமுகர்கள் அவர் பக்கம் இருக்க நிறைய பேர் அவர்கிட்ட பேசியிருக்கலாம். அவரோட கடந்த காலத்தில் இந்த 1.5-3 மாதத்தில் அவர் கூட நிறைய பேர் பேசியிருக்கலாம், கான்டாக்டில் இருந்திருக்கலாம். அதனால் இப்போ அவங்க சொல்லியிருக்கலாம், தற்சமயத்துக்கு நாங்கள் திமுகவோட தான் போகிறோம், வழி கிடையாது. ஸ்டாலினும் வந்து அந்த அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப பொறுமையாக இருந்து காங்கிரஸ் அரவணைச்சுன்னு போயிட்டார். ஈவன் கலைஞர் கூட அந்த மாதிரி பண்ணியிருப்பாரா தெரியாது. காங்கிரஸ் அந்தளவுக்கு ஒரு பொறுமை காமிச்சு காங்கிரஸையும் தன்னோட அணியில் சரி, ஏன்னா காங்கிரஸே போயிருந்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப மோசமான ஒரு தோற்றத்தை வந்து திமுக அணிக்கு கொடுத்துருக்கோம். அதையும் நம்ம ரொம்ப பொறுமையாக இருந்து காங்கிரஸை வந்து அணியில் வந்து கட்டமைச்சிட்டாருன்றது ஒரு பெரிய விஷயம் தான் ஸ்டாலினுக்கு. அப்போ இவங்க காங்கிரஸ்காரங்களுக்கும் தெரியும், தங்கள் வந்து செல்வாக்கு இல்லாட்டி கூட தாங்கள் ஒரு அணியில் இருப்பது வந்து கௌரவமாகவும் சிறுபான்மை ஓட்ட கொண்ட விஷயமாகவும் இருக்கனால், இவருடைய பார்வை என்னவா இருக்குன்னா, அந்த பிரமுகர்கள் தான் பெரும்பாலும் காங்கிரஸ் பிரமுகர்கள் தான் இவர் பக்கம் வரணும்னு விரும்புகிறாங்க அப்படின்றது. அதுதான் காங்கிரஸ் சிறுபான்மை மக்களோட சம்மந்தப்படுத்தி இவர் சொன்ன மாதிரி தெரியல. காங்கிரஸ் பிரமுகர்கள் விஜய் பக்கம், உண்மையான காங்கிரஸ் பிரமுகர்கள் இவர் பக்கம், சில எம்பிக்கள், சில தலைவர், சில எம்பிக்கள், சில எம்எல்ஏக்கள் அவங்கெல்லாம் வந்து இவர் பக்கம் இருக்காங்கன்னு அவர் நினைக்கிறார். ஆக்சுவலாக வந்து அந்த காங்கிரஸ் வாக்குகள் தன் பக்கம் வந்துரும் நினைக்கிறார்ல, கூட்டணி அமையலைன்னா கூட தன் பக்கம் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறார்ல, அது யதார்த்தத்தில் சாத்தியமா? இல்லை, அது வந்து அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா வந்து காங்கிரஸ் கொஞ்சம் ஒரு பிரச்சனை பண்ணினாங்க அப்படின்னு திமுககிட்ட வருத்தம் இருந்தால் கூட திமுகவினர் தெளிவாக இருக்காங்க. என்னென்னா வந்து கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுதல் நம்ம கவனம் செலுத்தணும். ஏன்னா கூட்டணி கட்சிகள் லாத்தானாலும் அவங்களுக்கு பிரச்சனை தானே திமுகவுக்கு. சப்போஸ் நாளைக்கு ஒரு இழுபறி நிலைமை வந்து வச்சுக்கோங்க, கூட்டணி கட்சிகளும் தோற்றுதுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் இல்லையா? ஸோ எல்லோருமே வின் பண்ணணும், கூட்டணி கட்சிகளும் வின் பண்ணணும், தாங்களும் வின் பண்ணணும். அப்போது கட்சிக்காரர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் மறந்துட்டு, கடந்த காலத்தெல்லாம் மறந்துட்டு முழுசாக வெற்றிக்கு பாடுபடணுன்றது தான் ஸ்டாலின் சொல்கிற ஒரு விஷயம். அவங்க 200+ தானே டார்கெட்டா, அதான் அதை வச்சு தான் டார்கெட் வச்சு தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஸ்டாலினை பொறுத்த மட்டும் கூட்டணி கட்சியும் முதல்ல கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறணும். அப்படி வெற்றி பெற இடத்துல மாவட்ட செயலாளர் மேலே நடவடிக்கை எடுப்பேன்ற அளவுக்கு பேசியிருக்காரு அவர். யாரா இருந்தாலும், ஆமாம், யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன்னு பேசியிருக்காரு. அதனால் இந்த இடத்துல வந்து கீழே வந்து திமுக காங்கிரஸ் எல்லாம் ஒன்றா தான் வேலை செய்வாங்க. இப்போ இவன் ஜோதிமணிலாம் கூட குரலை மாற்றி தானே பேசுகிறாங்க. முதல்ல எப்படி பேசுகிறாங்க, இப்போ எப்படி பேசுகிறாங்க. விஜய் 2ஆம் இடம் வர வாய்ப்பு இருக்குலாம் கூட பேசுகிறாங்க. ஆமாம், பேசுகிறாங்க. அதாவது அது பேசுறது என்னன்னா திமுக வெற்றி பெறும்ன்ற லெவலில் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முந்தி வந்து விஜய்க்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பேசினாங்க. இப்போ திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற லெவலில் தான் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் அந்த பிரச்சனை வந்து இந்த இந்த விஜய் சொல்கிறதுனாலே அந்த ஓட்டுக்கெல்லாம் விஜய்க்கு போகணுன்ற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. விஜய்க்கு போகின்ற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. திமுகவும் பாஜகவுக்கும் இடையே ஒரு ரகசிய உடன்பாடு இருப்பதாக கூட திரு விஜய் சந்தேகிக்கிறாரு. 2 பேருமே விரும்பல தான் அரசியலுக்கு வர்றத அப்படின்றதையும் அவர் பிரச்சாரத்தில் குறிப்பிடுகிறார். பாஜக மீதான விமர்சனங்கள் அப்படிங்கிறத வந்து அவர் கூர்மைப்படுத்தலைங்கிறதான் அவர் மேடு சொன்ன குற்றச்சாட்டு. இப்ப தேர்தல் நெருங்க அந்த விமர்சனத்தை இன்னும் கூர்மைப்படுத்துவார். ஏன்னா படுத்தலைன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டு அவர் வாங்க முடியாது. இப்போ திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவதன் மூலமாக அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு வாக்குகளை அவர் வாங்க முடியும். அதில் கொஞ்சம் வாங்குவார். அது அதிமுகவுக்கு நஷ்டமாக வரும். அதே சமயம் பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவதன் மூலமாக திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள், வெறும் மைனாரிட்டி மட்டுமில்லை, மைனாரிட்டியை தாண்டி கூட பிஜேபி பிடிக்காத ஓட்டுகள் நிறையா இருக்கும். அதெல்லாம் கூட அவர் வாங்கிறதுக்கான முயற்சி எடுப்பார் அவர். ஸோ அந்த மாதிரி முயற்சி எடுக்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு. அது மாதிரி திமுக கூட்டணி பாஜக கூட்டணி ரெண்டுமே வந்து ஆட்சிக்கு வரது பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த வைக்கிறார். ஆனால் அவர் அதிமுகன்ற வார்த்தையை இன்னைக்கு பயன்படுத்தின மாதிரி எனக்கு தெரியல. அதிமுகவை பயன்படுத்தவே இல்லை. பாஜக கூட்டணின்னு தான் சொல்றாரு, அதிமுக கூட்டணின்னு கூட சொல்ல. அதிமுகவை ஒரு அண்டர் பிளே பண்றாரு அவர். அதிமுகவை பற்றி அதை கண்டுக்கவே இல்லை. அதிமுக தலைமையிலான கூட்டணி தானே பேசிட்டு இருக்காங்க, அவர் பாஜக கூட்டணின்னு வைக்கிறார் பாருங்க அவர். ஸோ என்ன அதோட இது என்னன்னா, திமுகவுக்கு போகிற பாஜக விட்டு எடுக்கணும். ஏன்னா திமுக தான் வந்து ஆன்டி பிஜேபியை ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருக்காங்க, டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு கட்டமைக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் பாஜகவும் திமுகவும் ஒன்றா இருக்குன்னு ஒரு விஷயத்தை வச்சிங்கன்னா, அது வந்து நமக்கு பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை நம்ம பக்கம் தள்ளின்னு வரும்னு அவர் நினைக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அதை வைக்கிறார். ஆனால் அவர் நினைக்கிற மாதிரி வந்து திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டு என்பது 60% வந்து 60லேருந்து 70% சிறுபான்மை ஓட்டுகள் தான், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த சிறுபான்மை ஓட்டுகள், அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள் ஓட்டுகள் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நான் பார்க்குறேன். சரி, கிறிஸ்தவர்கள் ஓட்டு போகுமான்னா அது அவருக்கு கொஞ்சம் போகுன்ற மாதிரியான ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இன்னைக்கு மத்திய அரசு வந்து FCRAன்னு ஒரு சட்டம் கொண்டுறாங்க. அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே இருக்கிற கிறிஸ்துவ நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் வருது இல்லையா, அந்த பணத்தோட நடமாட்டத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரியும், அது இங்கே வர்றதுக்கு பலவிதமான கண்டிஷன்ஸு, அதில் வந்து சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க. அவங்க தொண்டு நிறுவனங்கள் நடத்துகிறாங்க, ஆஸ்பத்திரி நடத்துகிறாங்க, கல்வி நடத்துகிறாங்க, மதமாற்றத்துக்கு அது பயன்படுதுன்னு ஒரு விஷயத்தை முன்னாடி வச்சு அதை பண்ணுறாங்க. அது வந்து இங்கே இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் ஏற்கனவே அவங்க இந்த ஆக்டில் வந்து பலவிதமான
கண்டிஷன்ஸ்லாம் கொண்டாந்து 2014 வந்து சீரியஸாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பல நிறுவனங்கள் வந்து வெளிநாட்டு வரும்படியே இது நன்கொடை இழந்துட்டாங்க. இப்போ இன்னும் மேலும் வந்து அதை வந்து அந்த சட்டத்தை ரொம்ப கடுமையாக்குறாங்க. வக்ஃபு சட்டம் மாதிரி இப்போ பாருங்க, அந்த வக்ஃப் சட்டத்தில் எப்படி கொண்டாந்து அந்த முஸ்லீம்களோட விஷயத்தில் ஈடுபட்டாங்களோ அதே மாதிரி இப்போ கிறிஸ்டியன்ஸோட விஷயத்துலையும் அவங்க ஈடுபடுறாங்க. அவங்க அஜெண்டாவில் தெளிவாக இருக்காங்க. ஸோ இதில் ஈடுபடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த தொண்டு நிறுவனங்கள் கிறிஸ்தவ நிறுவனங்கள்லாம் கடுமையாக இதில் அஃபெக்ட் ஆவாங்க. அவங்களோட சொத்துக்களெல்லாம் பறிமுதல் பண்ணுற அளவுக்கு அதில் வந்து விஷயங்கள் வச்சுருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக அந்த ஷரத்துக்கள்லாம் அது மாதிரி தான் இருக்குது. அப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா கிறிஸ்டியன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுமே இந்த சட்டத்தினால ரொம்ப ஒரு இரிட்டேட் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை இவங்க கொண்டதுனால. அதனால் இப்போ சட்டத்தை ஏன் தள்ளி வச்சுருக்காங்கன்னா, கேரளாவில் வந்து கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தி, அவங்க ஓட்டு போடணும். ஒரு கேரளாவில் வந்து ஒரு கிறிஸ்டியன் மந்திரியே இருக்கார் பாஜகவில். அது மாதிரிலாம் வச்சுட்டு இவங்க இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டுறாங்க. ஒரு அடையாள அரசியல் தான். கிறிஸ்தவர்களை மந்திரியாக வச்சுருக்கிறதே கூட ஒரு அடையாள அரசியல் தான். நாங்கள் எல்லோரையும் சேர்த்து இன்க்ளூசிவாக இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லீம் மந்திரி கூட அமைச்சர்களை கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவ மந்திரியை வச்சுட்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தொண்டு நிறுவனங்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக. அப்போ அது வந்து தமிழ்நாடு கேரளா பாலிடிக்ஸில் ரொம்ப பெரிய பாதிப்பை உண்டாக்குன்னு என்ன பண்ணுறாங்க, இப்போ கொஞ்சம் அந்த சட்டத்தை கொஞ்சம் சைலண்ட்டாக வச்சுருக்காங்க. இது தேர்தலில் வெற்றியெல்லாம் பெற்ற பிறகு மறுபடியும் அதை கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சட்டத்தை பற்றி ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் பழனிசாமியை கேள்வி கேட்கிறார். இந்த சட்டத்தில் உங்கள் அபிப்பிராயம் என்ன? பழனிசாமி அவர்கள்ட்ட எந்த விதமான கருத்துமே இதை பற்றி இல்லை. அவர் இதை பற்றி பேசவும் விரும்பலை. ஏன்னா பாஜகவை கண்டித்து பேச வேண்டியிருக்கு, கூட்டணியில் இருக்காங்க. அதே மாதிரி 3வது மொழியாக சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸில் இந்தியை கொண்டு வரணும்னு ஒரு விஷயத்தை தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு. அதுக்கும் வந்து ஸ்டாலின் கேள்வி எழுப்புறாரு. பழனிசாமிகிட்டேருந்து பதில் இல்லை. இன்னைக்கு விஜய்கிட்டேருந்து அதுக்கு பதில் இல்லையே. விஜயை ஒன்றும் சொல்ல மாட்டேன்னாரு. 3வது மொழியாக ஹிந்தி, 3வது மொழின்னு எதை வேணால் நீங்கள் 3வது மொழியாக எடுத்துக்கலான்னு ஒரு விஷயம் வச்சா கூட பை டிஃபால்ட் வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தி தான் அங்கே வரப்போகிறதுன்றது எல்லாரும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை மறைச்சிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அதை ஸ்டாலின் சொல்கிறார். அந்த விஷயத்துலையும் சரி. அதை விட முக்கியமாக இந்த எஃப்சிஆர்ஏ ஆக்டை பற்றி விஜய் பேசாத இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அது கண்டிப்பாக கிறிஸ்துவர்கள் மத்தியில் அவருக்கு கொஞ்சம் நஞ்சம் கிறிஸ்துவ ஓட்டு வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்ததில்ல. இன்றைக்கி அவர் பேசாதது மூலமாக, குறிப்பாக அதுவும் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் போய் இதை பேசாத இருக்கிற விஷயம் வந்து அவருக்கு மைனாரிட்டி ஓட்டுகள் வரதுக்கான வாய்ப்பை ரொம்ப தன்னை குறைச்சிட்டாருன்னா, அவர் பெருசாக நம்புறாருல கிறிஸ்தவ வாக்குகள் தன் பக்கம் வராது. இந்த விஷயத்தில் அவர் பேசாத இருந்தார்னா, அவர் ஏற்கனவே கிறிஸ்மஸ் போது கிறிஸ்தவர்கள்லாம் தாக்கப்பட்டது, சர்ச்சைகள்லாம் தாக்கப்பட்டதெல்லாம் குறித்து பெருசாக சீரியஸாக அவர் பேசவே இல்லை. இப்போ மறுபடியும் இந்த ஆபத்தை பற்றி அவர் பேசாத இருக்கிறது, பாஜக செய்கிற இந்த விஷயங்கள், இந்த ஆக்டை கொன்ற விஷயங்களை பற்றி அவர் சிறுபான்மையினருக்கு எதிராக இருக்கிற இந்த ஆக்டை அவர் கொன்ற விஷயங்களை பற்றிலாம் விஜய் பேசாமல் இருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய பின்னடைவை வந்து சிறுபான்மையினத்தை கொண்டு வரும். ஏற்கனவே அவருக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு 40% ஓட்டு போகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு இதுவும் அவர் பேசாத இருக்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு அவர் பேசல. அது விவகாரத்திலையும் அவர் கருத்து சொல்லலை. திருப்பரங்குன்றம் விஷயத்திலையும் அவர் கருத்து சொல்லலை. அது வந்து அதனால தான் சொல்கிறேன். அதில் வந்து முஸ்லீம்கள் ஓட்டெல்லாம் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறேன். அவங்க நம்பவும் இல்லை அவரை. அவங்க சிறுபான்மையோர் முஸ்லீம்கள் எப்படி இவரை பார்க்குறாங்கன்னா, இவர் வந்து பாஜகவோட ஒரு அண்டர்ஹேண்ட் டீலிங்கில் இருக்காருன்னு இவர் எப்படி திமுக சொல்கிறாரோ அதே மாதிரி அவங்க இவர் எப்படி பார்க்குறாங்கன்னா, இவர் பாஜக ஆள், பாஜக பி டீம்னு தான் பார்க்குறாங்க இவரை. தேர்தல் போஸ்ட் எலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்னு கூட அவங்க பேசுகிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட தேர்தலை நோக்கி போகும்போது சிறுபான்மையோர் ஓட்டு உங்களுக்கு வரும். நீங்கள் நான் தான் ஜோசப் விஜய் தான் திருச்சி கிழக்கில் போட்டி போடுறான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சொல்லும்போது உங்கள் விஜய்னு சொல்லலை, ஜோசப் விஜய் தானே சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் அப்படி சொல்கிற நீங்கள் சிறுபான்மையோட இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு ஆபத்து வருது, அவங்க நன்கொடை வாங்குறதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க, கடுமையான சட்டங்களை கொண்டுறாங்கன்ற போது நீங்கள் வாயை திறக்காது இருந்தீங்கன்னா அந்த மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? ஸோ அவர் வந்து அந்த ஓட்டுக்களை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இனிமேல் இந்த 10 நாளில் 15 நாள் எப்படி திருத்திப்பார் எனக்கு தெரியாது. இன்றைக்கி அவர் பேசினது பார்த்தீங்கன்னா சிறுபான்மையோர் அவரை நம்ப மாட்டாங்கன்னா என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு திமுக தலைவர் ஸ்டாலின் கூர்மைப்படுத்தக்கூடிய அந்த விஷயம் எடுபடுமா இந்த தேர்தலுக்கு? இல்லை, அந்த விஷயம் வந்து இப்போது அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியாக களம் கண்டிருந்தா திமுகவுடைய பிரச்சாரம் வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ அதிமுகவை நோக்கியதாக, ஆமாம், அதிமுகவை நோக்கியதாக இருந்திருக்கும். அது அதிமுகன்னு கூட போயிருக்கும். அதிமுக ஆட்சியில் நடந்த விஷயங்கள், எடப்பாடியை பற்றின விஷயங்கள்லாம் நிறைய பேசப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, தமிழ்நாட்டோட திமுக அரசாங்கத்தோட செயல்பாடுகள் பலவற்றை பாதிக்கும்படியான பல விஷயங்களை வந்து பாஜக அரசு செஞ்சதுனால, நிதி போன்ற விஷயங்கள், அதிகாரம் போன்ற விஷயங்கள், மொழி போன்ற விஷயங்கள், அப்புறம் வந்து பழமை போன்ற விஷயங்கள், கீழடி போன்ற விஷயங்கள், மெட்ரோக்கான அனுமதி போன்ற விஷயங்கள், இதெல்லாம் பலது இது மாதிரி பண்ணதுனால இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் இஷ்யூவாக வந்து திமுக பார்க்குறாங்க. நம்ம கவர்மெண்ட்டை வந்து செயல்பட விடாமல் பண்ணதில் வந்து பாஜகவுக்கு பெரிய பங்கு இருக்குது. அந்த பாஜகவுக்கு பின்னாடி இருக்கிற அதிமுகவுக்கும் என்ன இருக்குதுன்னா, அந்த பாஜக மேலே இருக்கிற லயபிலிட்டி முழுக்க அதிமுகவுக்கும் போகுது. ஸோ இதில் நீங்கள் பாஜகவை அட்டாக் பண்ணால் போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திமுக கையில் எடுக்கிறாங்க. இது மாதிரிலாம் நம்ம எங்கள் கவர்மெண்ட்டுக்கு இது மாதிரிலாம் பண்ணாங்க. நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்ததுன்னா
அவங்க இந்த மாதிரியான ஒரு அஜெண்டாலாம் கொண்டாந்து நிறைவேற்றுவாங்க. பிளவுவாத அரசியல்லாம் வரும், மைனாரிட்டிக்கு பல பிரச்சனைகள் வரும் அப்படின்ற விஷயத்த அவங்க வைக்கிறாங்க. ஸோ அந்த தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறது வந்து அந்த பாஜக கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு பண்ண திமுக பார்வையில் அவங்க பண்ண விஷயங்களெல்லாம் வைக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கிறதுனால தனித்தனியாக போட்டிட்டு இருந்தால் அந்த பிரச்சனை வேற மாதிரி இருந்திருக்கும். இப்போ தற்சமயத்துக்கு இந்த மாதிரி கூட்டணி அமைச்சு போட்டிடுறது கூட்டணி அமைச்சு போட்டி போடுறதுனால இந்த அவங்க அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து இந்த ஒரே விஷயத்துல ஒரே யார்ட் ஸ்டிக்கை வச்சிருக்காங்க. அட்டாக் பண்றதுக்கு ஒரே யார்ட் ஸ்டிக்கை வச்சு அட்டாக் பண்றாங்க. அந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து அதிமுகவும் துணை போயிருக்கு. தமிழ்நாட்டு நலன்கள் மேல அவருக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது பழனிசாமிக்கு, பாஜகவுக்கு தலையாட்டிட்டு இருக்காருன்னு அந்த ஆங்கிள் போறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல தான் விஜய் பாஜகவை எதிர்க்க வேண்டிய இடத்துக்கு தள்ளப்படுறாரா, நிர்பந்திக்கப்படுறாரா? ஆமா, இந்த இடத்துல அவர் ஏன் தள்ளப்படுறாருன்னா அவருக்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் வருதுன்றது கொஞ்சம் ஓரளவுக்கு பிரச்சார காலம் திருநெல்வேலிங்கிறதுனால அப்படி இவர் பேசுறாரா, இல்ல பொதுவாகவே இனிமே பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துவார்? அவர் டெஃபினட்டாக பாஜக எதிர்ப்பை குழுமப்படுத்த வேண்டிய நாட்கள் இருக்கு. வந்து வரப்போகிற காலகட்டத்தில் இன்னும் 15 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வரப்போகிற நாட்களில் வந்து அவர் கண்டிப்பாக பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கணும். ஏன்னா திமுகவுக்கு போகிற ஓட்டை வந்து அவர் டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் அவர் வந்து வெறும்னா பாஜக அப்படின்னு சொல்லிட்டு போனார்னா அந்த ஓட்டெல்லாம் விழாது. உண்மையிலேயே வந்து ஒரு சிறுபான்மையோர் நலன் அக்கறையோட பல விஷயங்கள் பேசினாதான், இந்த மாதிரி ஆக்டெல்லாம் எதிர்த்து பேசினாதான், அந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் ஏற்கனவே நடந்ததெல்லாம் பேசினாதான், அதை திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்களில் பாஜக பண்ண அந்த அரசியலெல்லாம் பேசினாதான் அவரை வந்து சிறுபான்மையோர் நம்புவாங்களே தவிர மற்றபடி நம்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. வெறும்னா பாஜகன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு போனால் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. இப்போ எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரித்து எல்லாத்தையும் கரெக்டாக பேசுகிறாரோ அந்த மாதிரி வந்து விஜயும் பேசி ஆகணும். மத்திய அரசு என்னென்ன பண்ணித்துன்னு, அதுக்கு அதிமுக எப்படி துணை இருக்குது இல்லை துணை இல்லாமல் இருக்குது, அது ஏன் கூட்டணியில் சேர்ந்துருக்குன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து அவர் பேச வேண்டிய கட்டாயம். அதிமுகவையும் சேர்ந்து விமர்சிக்கணும். ஏன்னா அது அதிமுக சைலண்டாக அதை பார்த்துட்டு தானே இருக்காங்க. பாஜக செய்கிறத சைலண்டாக பார்த்துட்டு தானே இருக்காங்க. அதிமுகவுக்கு இது அஃபெக்ட் ஆகும். கொஞ்சம் பேர் அதிமுக சிறுபான்மையோர் அதிமுக ஓட்டு போடணும்னு நினைச்சா வச்சுக்கோங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இவங்க பாஜக கூட இருக்காங்க, இந்த ஆக்டை வந்து கண்டிக்க மாட்டேன்றாங்க. இப்போ திருப்பி ஸ்டாலின் கேட்குறாருல, அதுக்கு பழனிசாமிகிட்டேருந்து பதிலே இல்லைல்ல. அப்போ சிறுபான்மையோரை வாட்ச் பண்ணுவாங்கல்ல. விஜய் மட்டும் பேசாமல் இல்லை, அதிமுகவும் பேசாமல் இருக்குல்ல. அப்போது இந்த ரெண்டு பேருக்குமே ஓட்டு போடணுமான்றதை சிறுபான்மையோர் தீர்மானிப்பாங்கல்ல. ஸோ அந்த விஷயத்தில் ரெண்டு பேருக்குமே அந்த ஆபத்து இருக்குது ஆக்சுவலாக. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.